இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுடைய ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் சென்னையை பற்றி பார்க்கலாம். நமக்கு யூஸ்வலாக ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுக்கு இருக்கும். அந்த பி, சி, எம், அல்லா, அடுத்ததா பி, அடுத்ததா சி, அடுத்ததா என் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்ஸாக கொடுத்துருப்பாங்க. பிசிஎம், அல்லா, பிசிஎன். சரிங்களா? பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ், அலகாபாத், பாம்பே, கல்கத்தா, நாக்பூர் அப்படிங்கிறது அது ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வைஸாக இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம சென்னை அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்து வார்த்தை. 3வது காங்கிரஸ் மாநாடு இங்கே தான் நடந்துச்சு. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸாக எழுதிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 3, 8, 14, 27, அடுத்த 87, 94, 98 இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? மொபைல் நம்பர் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் சென்னை மனப்பாடம் பண்ணி ஆகணும். 3, 8, 14, 27, 87, 94, 98. 87 3வது காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா 94, 98 இது மொபைல் நம்பர் மாதிரி நான் வச்சுக்கலாம். நமக்கு 87, 94, 98ன்னு போடும்போது 18 தான் முன்னாடி வருங்கிறது கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு யாராவது பார்த்துட்டு வரலாம். அடுத்ததான் பாம்பே. பாம்பே அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாடு நடந்தது நமக்கு தெரியும். 1885. நம்ம இங்க பாம்பே அப்படிங்கிறத பம்பாய் அப்படின்றதுனால 4 எழுத்து வார்த்தையா ஞாபகம் வச்சுக்கிறோம். 85ல இருந்து 4 கூட்டினோம்னா 89 இருக்கும். அதற்கு அடுத்ததா 4ங்கிறது பாம்பே அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியும். 4ங்கிறது பாம்பே. அடுத்ததா 15 நாள் பாம்பே போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 15 நாள் பாம்பே தங்குறோம்னு சொல்றோம். இல்ல 18 நாள் பாம்பேவில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியில 3 நாள் தான் பாம்பேவில் தங்குறோம் நம்ம. சரிங்களா? அடுத்ததா ஒரு சிறப்பு மாநாடு 42 பாம்பேங்கிறத படிச்சுக்கணும். சரிங்களா? அதற்கு அடுத்ததா இங்க காக்கிநாடா. 23 வயசுல காக்கி ட்ரெஸ் போட்டுருணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கிநாடா அப்படிங்கிறது. அடுத்ததா பெல்காம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பெல்காம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா இந்த பூனா அப்படிங்கிறது இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். 9 மணிக்கு 5 பூனை சரண்டர் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனாவுடைய காங்கிரஸ் பிரசிடென்ட்டா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தா சூரத் கிளிட்டு. சூரத்தில் 1907 காங்கிரஸ் மாநாடு நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே படிச்சுக்கலாம். அடுத்ததா அகமதாபாத். இதுல அக அப்படிங்கிறது ஒரு 2 தான். 2 எழுத்து வார்த்தை. அப்ப 1902 எங்க இருக்கு? அகம். சரிங்களா? ஓகே. அகமதாபாத் அப்படின்னு இருக்கு. அகமதாபாத் குஜராத்ல 21 வயசுல பார்த்து போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கராச்சி. கராச்சி காங்கிரஸ் மாநாடு 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கினாங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்படியே 31 திருப்பி போட்டா 13 கராச்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததா நம்ம இந்த பாய்ஸ் ஹரி த்ரிஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்ஸ் ஹரி வேகமா த்ரிஷாவை பார்க்க போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்ஸ் 37, ஹரிங்கிறது 38, 3 அப்படிங்கிறது 39. சரிங்களா? அடுத்ததா இருக்கக்கூடியதுல முதல்ல ஈஸியா இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்ததான் அமிர்தசரஸுடைய ஜாலியன் வாலாபாக் 1919ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது டெல்லி. டெல்லிக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 18 வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 23 வயசுல சிறப்பா கிளியர் பண்ணிட்டு 32 வயசுல கலெக்டர் ஆயிடலாம். 47 வயசுல விடுதலை கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்ததா மீரா. இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா மீரட் அப்படிங்கிறத மீரா 46 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மீரா 46. அடுத்ததா 25 வயசுல எல்லாம் ஷாருக் கான் மாதிரி இருப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்பூர். 25 வயசுல ஷாருக் கான் மாதிரி இருப்போம். கான்பூர். சரிங்களா? அடுத்ததா அலகாபாத். இந்த அலகாபாத் அப்படிங்கிறதையும் அகமதாபாத் அப்படிங்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 888ங்கிறது அழகா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 888ங்கிறது அழகா இருக்கு. அதுக்கு அடுத்ததா அதுல பாதி 1892 அலகாபாத்துங்கிறது படிச்சுக்கணும். அலகாபாத் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா இருக்கக்கூடியது அலகாபாத் 10. அடுத்ததா லக்னோ. நமக்கு எப்பவுமே லக்னோ தான். நம்ம தமிழ்ல 99 எடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா என்னதான் ஆச்சு? தமிழ்ல 16 தப்பு, ஜிகேவில் 36 தப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா பனாரஸ். 5 பனாரஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 5 பனாரஸ். ஓகேங்களா? 5 பனாரஸ் அல்லது 5 பனாரஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 12 மணிக்கு பாட்டு பாடிட்டு இருப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 பாட்னா. கயா அப்படிங்கிறது 2 எழுத்து வார்த்தை. 2 2 கயா. சரிங்களா? அடுத்ததா கவுஹாத்தி படிச்சுதான் ஆகணும். 1926 கவுஹாத்திங்கிறத ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்ததா ராம்கர் அப்படிங்கிறது ராம் ராம்னு 40 தடவை சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம் ராம் 40. சரிங்களா? ஓகே. அடுத்ததா நாக்பூர். இந்த நாக்பூருக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் 1920 அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கும். 1891ங்கிறத இந்த பிசிஎம் அல்லா பிசிஎன் அப்படிங்கிறத ஆர்டரை போட்டு கூட நம்மளால என்ன பண்ணிட முடியும்? கெஸ் பண்ணிட முடியும். 1891 நாக்பூர். சரிங்களா?
நம்ம இன்னும் எது சொல்லலைன்னா லாகூரும் கல்கத்தா மட்டும் சொல்லலை. இங்க லாகூர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர்ல முஸ்லீம் அதிகமாக வாழக்கூடிய இடம் சரிங்களா. நமக்கு 1909 முஸ்லீம் தனித்தொகுதி கொடுத்தாங்க. அதுக்கு லாகூர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1929 நமக்கு இந்த பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை வழிபட்டுறதுங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். லாகூர் 1893 1900 அப்படிங்கிறது படிக்கும். 1893 லாகூர் 93ங்கிறத மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா. அடுத்ததா கல்கத்தா அப்படிங்கிறது. கல்கத்தாவில் நிறைய ஆறு ஓடுங்கிறத ஞாபகம் வச்சிருக்கோம் சரிங்களா. நம்ம பிசிஎம் அல்லா பிசிஎன் அப்படிங்கிற ஷார்ட்கட்ல பார்த்தோம்னா கூட நமக்கு இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு 1886 அப்படிங்கிறதும், அடுத்ததா பாருங்க 87 88 89 90ல கல்கத்தாவில் இருக்குங்கிறத கெஸ் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த 1896 நிறைய ஆறு ஓடுன்னு சொல்லியிருக்கேன். 96 கல்கத்தா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா போதும். 1901. அடுத்ததா ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா 1906. அடுத்ததா ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா 1911. திரும்பவும் ஒரு 6 ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 1911க்கு அப்புறம் 6 1917 1920 28 33 கல்கத்தா படிக்கணும் சரிங்களா. ஓகே, நம்ம சிறப்பு மாநாடுகள் மட்டும் எப்ப எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1918 1920 1923 1942 இதுல 2 சிறப்பு மாநாடுகள் பம்பாயில மட்டுமே நடக்குது சரிங்களா. அடுத்ததா மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் 1930 35 41 டு 45. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.